கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 56வது வசனம். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன். கலங்காதே, திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள், பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை. நாளுக்கு நாள், வருடங்கள் அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய், அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான், தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள். ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசிர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும், எத்தனை நாட்கள், வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பி விட்டார்களே. தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று
தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகிவிடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால், காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.